எல்லாம் இங்க வர சொன்னீங்க என்ன? உங்ககிட்ட கொஞ்சம் முக்கியமான விஷயம் பேசணும். என்ன விஷயம்? கேஸ் விஷயமா பேசணுமா இல்ல பர்சனலா பேசணுமா? கேஸை தூக்கி தூர போடு. பர்சனலாக பேசணும். ஆனால் நீ உண்மையை தான் சொல்லணும். ப்ராமிஸ் பண்ணு. என்ன பேசுற அர்ஜுன் நீ? உண்மையதான் சொல்லுவேன். நான் எதுக்கு போய் சொல்லணும்? அதுக்கான அவசியமே எனக்கு இல்லையே. நாங்கள் கேட்க போகிற கேள்வி அப்படி. ஒருவேளை நீ பொய் சொல்லிடுவியோன்ற டவுட்டு எங்கள் எல்லாருக்குமே இருக்கு. அது நீங்க கேக்குற கேள்வியை பொறுத்து இருக்கு. சரி, என்ன கேட்கணும் சொல்லுங்க. உன் மனசுல வேற யாராச்சும் இருக்காங்களா? என்ன திடீர்னு இப்படி கேக்குறீங்க? காரணமாக தான் கேட்குறோம். ப்ளீஸ் உண்மையை மட்டும் சொல்லுண்ணா. என் மனசுலலாம் யாரும் இல்ல. பொய் சொல்லாத. நேற்று எல்லாம் பூஜாவை பற்றி பேசும்போது உன் முகம் மாறினதை நாங்கள் எல்லாருமே கவனித்தோம். நீ கோவமாக போனதையும் நான் பார்த்தேன். அதனால தான் கேட்குறேன், என்னன்னு உண்மையை மட்டும் சொல்லு. ஏய் நிலா, நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்ல. பெரியவங்களா பார்த்து முடிவு பண்ணிட்டாங்க. ஓகே, அது மாதிரியே நடக்கட்டும். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. பொய் சொல்லாத. ஏன் இப்படி எல்லாத்தையும் மறைக்கிற? நிலா, நான் உண்மையதான் சொல்றேன். அப்பா அம்மா பாட்டி தாத்தா எல்லாருக்குமே சம்மதம்னா எனக்கும் சம்மதம் தான். போதுமா? இல்லை, உன் கண்ணை பார்த்தாலே தெரியுது நீ பொய் சொல்றேன்னு. உன் மனசுல வேற யாரோ இருக்காங்க. அப்படியெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. நீங்களா ஏதோ யோசிச்சுட்டு ஏதோ பேசாதீங்க. சரி, அதை நான் நிரூபிக்கட்டுமா? நீங்களுமா? இவங்க பத்தாதுன்னு நீங்க வேற கேள்வி கேட்க வந்துட்டீங்களா? சரி, என்ன நிரூபிக்க போறீங்க? நிரஞ்சன், உன் மனசுல உண்மையா யாருமே இல்ல. இல்ல அண்ணி, உண்மையா யாரும் இல்ல. பூஜாவை கல்யாணம் பண்ணிக்க உனக்கு முழு சம்மதம், அப்படிதானே? ஆமா, பெரியவங்கெல்லாம் சொல்லிட்டாங்கல்ல, எனக்கும் சம்மதம் தான். நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. உனக்கு சம்மதமா? அதான் சொல்லிட்டேன்ல, அப்பா அம்மா பாட்டி தாத்தா எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா எனக்கும் ஓகேன்னு. பாத்தியா, அப்போ கூட அப்பா அம்மா பாட்டி தாத்தாவை தான் யோசிக்கிற. உன் மனசுல இல்லைன்னு சொல்ல மாட்ற. ஐயோ, எல்லாரும் ஏன் இப்படி பேசி என்ன குழப்புறீங்க? சரி, நான் ஸ்ட்ரெயிட்டாவே விஷயத்துக்கு வரேன். உன் மனசுல கிருத்திகா இல்ல? அவங்க கேட்கறதுக்கு பதில் சொல்லுண்ணா. சொல்லு நிரஞ்சன், எதுக்கு சைலண்டா நிக்கிற? என் மனசுல யாரும் இல்ல. பொய் சொல்கிற. உன் முகம் மாறினதே எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன் இதெல்லாம் எங்ககிட்ட மறைக்கிற? நிரஞ்சன், நான் உன்னை தப்பா நினைச்சு பண்ணிட்டு உண்மையெல்லாம் மறைக்கிறியா? அப்படியெல்லாம் இல்ல அர்ஜுன். அப்புறம் ஏன் உன் மனசுக்குள்ள இவ்வளோ லவ்வை வச்சுக்கிட்டு வெளியே சொல்ல மாட்டேங்கிற? என் மனசுல மட்டும் இருந்துட்டா போதுமா? கிருத்திகாவை நான் லவ் பண்ணணும்ல. கிருத்திகா உன்கிட்ட வந்து உன்னை லவ் பண்ணலன்னு சொன்னாலா, இல்லை நீ கிருத்திகா கிட்ட உன்னை எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னியா? ரெண்டுமே சொல்லல. அப்புறம் எப்படி நீ கிளியரா சொல்ற கிருத்திகாவுக்கு விருப்பம் இல்லைன்னு? அவ உன்கிட்ட நல்லா தானே பேசுறா. அர்ஜுன், ஒரு பொண்ணு பேசுறதையோ சிரிக்கிறதையோ லவ்லாம் நம்மளால ஏத்துக்க முடியாது. ஒரு பொண்ணு மனசுல என்ன இருக்குன்னு அவளா வாயை திறந்து சொன்னாதான் தெரியும். அந்த மாதிரி கிருத்திகா எதுவும் என்கிட்ட சொன்னதும் இல்ல, அப்படி என்கிட்ட நடந்துகிட்டதும் கிடையாது. கிருத்திகாவை பொறுத்த வரைக்கும் என் மேல நல்ல பாசம் இருக்கு, மரியாதை இருக்கு. அவங்க ஒரு நல்ல நண்பனா தான் என்கிட்ட பழகுறாங்கன்றது எனக்கு புரியுது. அதையும் தாண்டி அவங்க மனசுல காதல்னு ஒரு விஷயம் இருந்தா பூஜாவை எங்க கிட்ட கேட்க வரும்போதே அவங்க பதில் சொல்லியிருக்கணும்ல. சரி, நான் ஒன்று கேட்குறேன். நீ இவ்வளோ சொல்கிறியே, உன் மனசில் காதல் இருக்குல்ல, அது கிருத்திகா கிட்ட ஓப்பனாக சொல்லியிருக்கலாம்ல. அது அது எப்படி நிலா ஒரு பொண்ணுகிட்ட போய் உங்களை பிடிச்சிருக்குன்ட்டு ஓப்பனா சொல்ல முடியும்? ஏன்னா இப்படி மறைச்சு மறைச்சு மூடி மனசுக்குள்ளே வைக்கிறதோட ஓப்பனாக சொல்லிடலாம்ல. எனக்கு எனக்கு கொஞ்சம் தயக்கமா இருக்கு நிலா. அப்படிலாம் இது வரைக்கும் நான் யார்கிட்டயும் சொன்னதில்லை. எப்படி போய் சொல்றதுன்னு தெரியல. அப்போது உன் மனசில் நான் ஒரு ஆம்பளைன்னு ஈகோ இருக்குல்ல? ஐயோ நிலா, அப்படியெல்லாம் கிடையாது. அப்புறம் என்ன? என் மனசுல நீங்க இருக்கீங்கன்னு ஓப்பனா சொல்ல தயக்கமா இருக்கு நிலா. இப்போ தெரியுதா? ஆம்பளையான உனக்கே இவ்வளோ தயக்கம்னா அவள் ஒரு பொண்ணு. பொதுவாகவே பொண்ணுங்க உன்னை பிடிச்சிருக்குன்னு ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க. உனக்கு பிடிச்சிருந்தா அந்த பொண்ணுக்கிட்ட சொன்னினா பிடிக்குதுன்னா பிடிக்குதுன்னு சொல்வா, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிடுவா. அதை விட்டுட்டு நீயா ஒரு கற்பனையில் இருக்க. சரி, இதெல்லாம் விடு. சப்போஸ் கிருத்திகாவும் உன்னை லவ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோ. நீயும் லவ் பண்ணுற, அவங்களும் லவ் பண்ணுறாங்க. இப்போது நீ இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அது அவங்களுக்கு செய்கிற துரோகம் இல்லையா? அது பெரிய பாவம் இல்லையா? அதை மட்டும் நீ செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கன்னு சொல்கிற, அதானே? என்ன நிலா, நீ சம்மந்தம் இல்லாம பேசிட்டு இருக்க. நான் எல்லாம் கரெக்டாக தான் பேசுகிறேன். நீ தான் சம்மந்தம் இல்லாமல் யோசிச்சுட்டு இருக்க. இங்கே பாருண்ணா, ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக சொல்கிறேன். இப்போவே நீ உன் காதலை சொன்னாதான் உண்டு. காதலை மறைச்சிட்டு சும்மா இந்த பொண்ணை லவ் பண்ணிக்கிட்டா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வாழறதெல்லாம் ப்ராக்டிக்கலாக சரிப்பட்டு வராது. அது நீ கிருத்திகாக்கும் பண்ணுற துரோகமாயிடும், பூஜாக்கும் பண்ணுற துரோகமாயிடும். இதுக்கு மேலே உன் இஷ்டம். இப்போ நான் என்னதான் பண்றது? சரி நிரஞ்சன், வருத்தப்படாத. இப்போ நீ கிருத்திகா மனசுல இருக்கன்னு உனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா உனக்கு இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுல சம்மதம் இல்லை?
கிருத்திகா மனசுல நான் தான் இருக்கேன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா நான் பூஜாவை பிடிக்கலன்னு சொல்லிடுவேன். அப்பா அம்மா பாட்டி தாத்தா எல்லாருமே என் காதலை ஏத்துப்பாங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. சரி, கிருத்திகா மனசுல என்ன இருக்குன்னு நீ கேட்க வேணாம், நாங்களே கேட்குறோம். தெரிஞ்சதுக்கு அப்புறம் உன்னோட பதில நீ சொல்லு. என்ன நிலா, நான் சொல்றது கரெக்டு தானே? அக்கா, நீங்க என்ன சொல்றீங்க? ம் எனக்கும் ஓகே தான். ஆமா அர்ஜுன், முதல்ல உங்க அக்கா கிட்ட கேட்கலாம் அவ என்ன நினைச்சிட்டு இருக்கான்னு. அதுக்கப்புறம் அங்கேயே பேசி முடிவு பண்ணலாம். ஆனா இங்க வேணாக்கா, யாராவது பார்த்தா பிரச்சனையாயிடும். நம்ம நேத்திக்கு மீட் பண்ணி பேசணும்ல, அந்த இடத்துல பேசலாம். ம் சரி. நீங்களாம் முன்னாடி போங்க, யாருக்கும் தெரியாம கிருத்திகாவை நான் கூட்டிட்டு வரேன். ம் சரி அர்ஜுன். நிலா, நிரஞ்சன், வாங்க போலாம். ஓ அப்ப நீங்க எல்லாரும் கூட்டு கலவாணிங்க தானா? எப்படி நிரஞ்சன் கிருத்திகாவை லவ் பண்றாரா? இந்த ஜென்மத்தில் அவங்க 2 பேரும் சேரவே முடியாது. எனக்கு தான் நிரஞ்சன். இந்த பூஜா அவ்வளோ சீக்கிரத்தில் எல்லாத்தையும் விட்டு கொடுத்துருவேன்னு நினச்சாங்க பத்தியா? அதுதான் இவங்க எல்லாம் பண்ண பெரிய தப்பு. கண்டிப்பாக கிருத்திகா மனசில் நிரஞ்சன் இருக்கவே மாட்டான். அவங்க பின்னாடியே போய் பார்ப்போம் என்னதான் நடக்குதுன்னு. நம்மளுக்கு ஆப்போசிட்டாக ஏதாவது நடந்ததுன்னா இவங்க யாரையுமே நான் விடவே மாட்டேன். நிரஞ்சனை நான் தான் கல்யாணம் பண்ணிப்பேன். இந்த வீட்டுக்கு நான் தான் மருமகளாக வருவேன். என்னை தவிர யாருமே வரக்கூடாது. அர்ஜுன், என்னை எதுக்கு இங்கே வர சொன்ன? ஏதோ தனியாக பேசணும், பர்சனலாக பேசணும்னு சொன்னேன். என்ன விஷயம் சொல்லு. கிருத்தி, நாங்கெல்லாம் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்போம். அதுக்கு நீ உன் மனசுல இருக்கிறத சொல்லணும். நம்ம வீட்டில் கேட்டா பிரச்சனை ஆயிடும். அதனால தான் உன்னை தனியா இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்தோம். என்ன விஷயம் சொல்லு. உன் மனசுல யாராவது இருக்காங்களா? அது நீ யாரையாவது லவ் பண்றியா? அர்ஜுன், எதுக்கு இப்படிலாம் கேட்குற? இங்க பாரு கிருத்திகா, உண்மையை மட்டும் சொல்லு. அப்பதான் உன்னோட லைஃப் ஒன்று கிடைக்கும். எல்லாத்தையும் மறைச்சி பிரயோஜனம் இல்லை. அக்கா, நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு எனக்கு புரியலக்கா. ப்ளீஸ் தெளிவாக சொல்லுங்க. இங்க பாரு கிருத்திகா, நான் ஓப்பனாவே கேட்குறேன். நீ நிரஞ்சனை லவ் பண்றியா? என்ன அந்த பக்கம் திரும்பிக்கிட்டா எல்லாம் சரியாயிடுமா? இந்த பக்கம் திரும்பி பதில சொல்லு. நான் லவ் பண்ணி இப்போ என்ன ஆக போகுது? அதான் அவருக்கு பூஜாவை கல்யாணம் பண்ண போகிறாங்களே. கிருத்தி, இங்க பாரேன், ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோ. அவங்க கல்யாணம்லாம் பண்ணல, பேசிட்டு இருக்காங்க. நிரஞ்சனுக்கு ஓகேனா தான் கல்யாணம் பண்ணுவாங்க. நிரஞ்சன் கிட்ட இந்த விஷயத்த பத்தி பேசிட்டு இருக்கும் போது உன் முகம் மாறினதாவும் நீ கோச்சிட்டு அந்த இடத்த விட்டு போனதாவும் அக்கா நிலாலாம் சொன்னாங்க. அதனாலதான் உன்னை கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலான்னு வந்தோம். சொல்லு, தயவு செஞ்சு உண்மையா சொல்லு, நீ நிரஞ்சனை லவ் பண்றியா? இப்போ தெரிஞ்சு என்ன ஆக போகுது? எல்லாமே மாறிடுமா? ஹேய், அவங்களுக்கு நிச்சயதார்த்தம் கூட பண்ணல, அந்த பொண்ணுக்கு பூ கூட வைக்கல, எதுவுமே ஸ்டார்ட் பண்ணாம நீ பாட்டுக்கு எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா என்ன அர்த்தம்? உன் மனசுல இருக்க உண்மையை சொன்னா மட்டும்தான் எங்களால நிரஞ்சன் கூட பேச முடியும். வேணாம், எதுவும் நிரஞ்சன் கிட்ட போய் தப்பாக சொல்லிடாதீங்க. அவர் என் மேலே ரொம்ப பாசம் வச்சிருக்காரு. அவர் என்னை ஒரு ஃப்ரெண்டாக தான் பார்க்குறாரு. அநியாயமாக என் பேரை கெடுத்துடாதீங்க. ஏய் லூசு, நாங்க அந்த மாதிரிலாம் எதுவும் பேச மாட்டோம்டி. உன் மனசுல என்ன இருக்குன்றத சொல்லு. ஆமா கிருத்திகா, ஒருவேளை உன் மனசுல இருக்க மாதிரி நிரஞ்சனுக்கும் அந்த ஆசை இருக்கலாம்ல. இல்லைக்கா, கன்ஃபார்ம் இருக்காது அவருக்கு. இருந்திருந்தா என்கிட்ட ஓப்பனாக சொல்லியிருப்பாரே. அவர் என்னை பார்த்த பார்வையிலேருந்து அவர் மனசில் நான் இருக்கேன்னு எனக்கு டவுட் வந்தது. ஆனால் எப்போ பூஜாவை அவருக்கு பேசினாங்களோ அப்போ எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அவர் மனசில் நான் இல்லைன்னு. ஒரு வேளை அவர் மனசில் நான் இருந்திருந்தேன்னா அங்கேயே பட்டுன்னு போட்டு உடச்சிருப்பார்ல. நான் தான் அவர் மனசில் இருக்கேன்னு யார்கிட்டயுமே சொல்லாமல் எல்லாத்துக்கும் தலையாட்டிக்கிட்டே நின்னார். அப்பத்துலேருந்து எனக்கு தெரிஞ்சிருச்சு அவர் மனசில் நான் இல்லைன்னு. எல்லாத்தையும் நீயே தப்பு தப்பா புரிஞ்சுக்காத. எல்லாரும் ஒரே மாதிரி இருந்துட மாட்டாங்க. சில பேருக்கு தயக்கம் இருக்குதான் செய்யும். இப்படி எடுத்துக்கியா, சப்போஸ் அவரை நீ லவ் பண்ணாம இருந்து சடனா உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணாருன்னா அப்போ உனக்கு என்ன தோணும்? நல்லா பேசிட்டு இருந்த நீ அவர்கிட்ட இருந்து ஒதுங்க ஆரம்பிப்பல்ல. ஒருவேளை அந்த மாதிரி நினைச்சு கூட நிரஞ்சன் சொல்லாம இருந்திருக்கலாம்ல. ஆமா கிருத்திகா, சொல்லி நீ அவரை வெறுத்துருவியோன்னு அவனுக்குள்ள ஒரு பயம் இருக்கும்ல. என்னக்கா சொல்கிறீங்க? ஆமா கிருத்தி, எல்லா ஆம்பளைங்களும் என்ன தெரியுமா நினைப்பாங்க? நம்ம லவ் பண்ணுற பொண்ணு நம்மளை லவ் பண்ணலன்னா கூட பரவாயில்ல, நம்ம கிட்ட பேசாமல் இருந்துடவே கூடாதுன்னு யோசிப்பாங்க. ஒரு வேளை நிரஞ்சனை நீ காதலிக்கலன்னா சப்போஸ் அவன் உன்கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணும்போது உனக்கு அது தப்பாக தெரியலாம்ல. அவரோட பேசுறதே நீ கட் பண்ணலாம்ல. அந்த ரீசனாக கூட இருந்திருக்கலாமே. அப்போது நிரஞ்சன் மனசில் நான் இருக்கேன்னு சொல்கிறீங்களா? அதெல்லாம் எங்களுக்கு தெரியல. ஆனால் உன் மனசில் நிரஞ்சன் இருக்கான்றது 100% கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதை நீ ஓப்பனாக வாய் விட்டு சொல்லிட்டீன்னா நல்லாயிருக்கும். ஆமாங்க்கா, நானும் நிரஞ்சனை லவ் பண்ணுறேன். துரோகி, நம்பிக்கை துரோகி, என் கூடவே இருந்துட்டு இப்படி குழி பறிச்சிட்டியே.
உன்னை போய் நல்லவன் இத்தனை நாள் நம்பிட்டு இருந்தனே, உன்னை நிரஞ்சன் கூட அவ்வளோ சீக்கிரமா சேர விட்டுருவேனா? பார்க்கலாண்டி, எப்படி சேர்றீங்கன்னு பார்க்கலாம். ஆனா நான் காதலிக்கிறத சொன்னா மட்டும் அவர் என்னை ஏத்துக்கவா போறாரு? இல்ல அவர் மனசுல நான் தான் இருக்கணும். இங்கே பாரு, அதெல்லாம் விடு. உன் மனசில் ஆனால் நிரஞ்சன் இருக்கான்ல, நீ நிரஞ்சனை லவ் பண்ணுறல. ஆமா ஆமா ஆமாக்கா. ரொம்ப சந்தோஷம். ஒரு நிமிஷம். நிரஞ்சன், என்ன நிரஞ்சன் சார் பார்த்துட்டு அப்படியே நிற்கிறீங்க? மேடம் உங்களை லவ் பண்ணுறாங்களாம். நீங்கள் கிருத்திகா, உண்மையா எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. உனக்கும் என்னை பிடிச்சிருக்கா? எஸ், ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லவ் யூ. என்னையுற்று பார்த்தால் லட்சம் வார்த்தை சொல்லும், அதில் ஏதோ ஒன்று என்னை எங்கோ தூக்கிச் செல்லும். ஹலோ, நாங்கள் எல்லாம் இங்கே நிற்கிறோங்க. என்ன இவ்வளோ நேரம் வேணான்னு சொன்னீங்க மேடம், இப்போ மட்டும் அவரை போய் கட்டி பிடிச்சிட்டு நிற்கிறீங்க? ஏய் வாய மூடு அர்ஜுன். அண்ணா, உனக்கும் தான் இந்த கேள்வி. இவ்வளோ நேரம் வேணாம் பெரியவங்க பார்த்து முடிவு பண்ணட்டோன்னு சொன்னேன். என்ன தாத்தா பாட்டிக்கிட்டையும் அப்பா அம்மா கிட்டேயும் சொல்லிடலாமா? பூஜா உனக்கு ஓகே தானே? அது அது வந்து எனக்கு பூஜா இஷ்டம் இல்லை. ஹலோ சார், தாத்தா பாட்டிக்கெலாம் பிடிச்சிருக்கு, அப்பா அம்மாக்கும் பிடிச்சிருக்கு. ஆனா எனக்கு கிருத்திகாவை தானே பிடிச்சிருக்கு. ஓ, ஏய் போதும் ரொம்ப ஓட்டாதீங்கப்பா. சரி, இதுக்கு மேலே உங்கள் லவ் ஸ்டோரி ஒரு ஓரமாக போடுங்க. முதல்ல நம்ம வீட்டில் இருக்கவங்க எல்லார்கிட்டேயும் பேசணும். நான் ஏன் சொல்கிறேன்னா, அப்புறம் ஆசையே இல்லாத பூஜா மனசில் ஆசையை வளர்த்த மாதிரி ஆகிடும்ல. ஆமாம், அவளும் ஹர்ட் ஆகக்கூடாது. அதனால உடனடியாக இந்த விஷயத்த நம்ம வீட்டில் பேசி தான் ஆகணும். சரி வாங்க, எல்லாரும் வீட்டுக்கு போகலாம்.